அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் முழு மாதிரி தேர்வு, அதாவது தேர்வு 4 பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் 3 தேர்வுகள் தமிழ் முழு மாதிரி தேர்வு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ் ஃபுல் டெஸ்ட் 3 போட்டிருக்கோம். இது 4வது தேர்வு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ஒவ்வொரு தேர்வுகள் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்குற மாதிரி தான் நாங்கள் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இன்னும் 10 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. நீங்கள் இந்த டெஸ்ட் எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர். ஆப்ஷன் சி, கணியன் பூங்குன்றனார். கேள்வி 2, மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறே என்ற வரிகளில் ஆறு என்பது. மென்சினை யாஅம் பொழிக்கும் அன்பின தோழி அவர் சென்ற ஆறே என்ற வரிகளில் ஆறு என்பது. ஆப்ஷன் ஏ, வழி. கேள்வி 3, தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர். தென்னிந்திய மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டவர். ஆப்ஷன் டி, ஹோக்கன். இந்த லெசன்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு கேள்வியாக எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாமே தரோவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எங்கள் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி லெவலில் தான் நாங்கள் கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். கேள்வி 4, பொறுத்துக. நிலை பெற்ற சிலை, அதாவது நூல்களும் நூல் ஆசிரியர்களையும் பொருத்தணும். நிலை பெற்ற சிலை, நிலை பெற்ற சிலை தமிழ் ஒலி. சாசனம் கந்தர்வன், இங்கே ஹைஃபன் வரணும். சாசனம் கந்தர்வன், புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன், ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். நிலை பெற்ற சிலை தமிழ் ஒலி, சாசனம் கந்தர்வன், புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன், ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். இதில் ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 5, பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என்ற வரிகள் இடம்பெற்ற காதை. பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் என்ற வரிகள் இடம்பெற்ற காதை. ஆப்ஷன் பி, விலாவரை காதை. கேள்வி 6, பாவணர் தனது எந்த நூலில் வித்துவகை, வேர்வகை, தாழ்வகை, காய்ந்த இலைவகை போன்றவற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளார். பாவாணர் தனது எந்த நூலில் வித்துவகை, வேர்வகை, தாழ்வகை, காய்ந்த இலைவகை போன்றவற்றை பற்றி குறிப்பிட்டுள்ளார். ஆப்ஷன் ஏ, சொல்லாய்வு கட்டுரைகள். கேள்வி 7, நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல்மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி, சிறுபானாற்றுப்படை. கேள்வி 8, வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல். வெற்றி வேட்கை என்று அழைக்கப்படும் நூல். ஆப்ஷன் பி, நருந்தொகை. கேள்வி 9, கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எது? ஆப்ஷன் பி, கம்பு. கேள்வி 10, பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது, அதாவது 3. கரங்கு இசை விழவின் உரந்தை, இது அகநானூற்று பாடல். பல்பழ பலவின் பயங்கெழு கொல்லி, இது அகநானூற்று பாடல் தான். களம் தந்த பொற்பரிசம் புறநானூற்று பாடல். பொன்னொடு கரியோடு பெயரும் அகநானூற்று பாடல். அதனால் ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது. கேள்வி 11, கீழ்கண்டவற்றுள் பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் எது? கீழ்கண்டவற்றுள் பெருவெடிப்பு காட்சி பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன் சி, பரிபாடல். கேள்வி 12, மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யார்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை மரபியலில் குறிப்பிட்டவர் யார்? ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். கேள்வி 13,
இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? இடைக்காடனார் பிணக்கு தீர்த்த படலம் இடம்பெறும் காண்டம் எது? ஆப்ஷன் சி திருவாளவாய் காண்டம். கேள்வி 14. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஜெயகாந்தனின் திரைப்படமான படைப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ கங்கை எங்கே போகிறாள். கேள்வி 15. பிழையான் நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? பிழையான் நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் சி நற்றிணை. கேள்வி 16. களஞ்சியம் மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? களஞ்சியம் மகளிர் குழுவை தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் டி சின்னப்பிள்ளை. கேள்வி 17. பொறுத்துக. பண்பு எனப்படுவது, அதாவது இது ஒரு கலித்தொகை பாடல். பண்பு எனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. இது ஒரு மனப்பாட பாடல், அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாடல் தான். ஆப்ஷன் டி சரியாக பொருந்திருக்கு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். அன்பு எனப்படுவது தன்கிளை செராமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். செறிவு எனப்படுவது கூறியது மறாமை. கேள்வி 18. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை. தேவராட்டம் போன்றே ஆடப்பட்டு வரும் கலை. ஆப்ஷன் டி சேர்வையாட்டம். இதெல்லாம் ஒரு லைன் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. 10th புக்குன்றனால ஒவ்வொரு லைனுமே முக்கியம், அதனால் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. கேள்வி 19. பொறுத்துக. உவமை கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. கவிஞரேறு. கவிஞரேறு வாணிதாசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். கவிஞாயிறு தாராபாரதி. ஆப்ஷன் பி சரியாக பொருந்திருக்கு. உவமை கவிஞர் சுரதா. கவிஞரேறு வாணிதாசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். கவிஞாயிறு தாராபாரதி. கேள்வி 20. பொறுத்துக. காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரு இரா இளங்குமரனார். தமிழ் தென்றல் திருவிக்கா. ஆப்ஷன் டி சரியாக பொருந்திருக்கு. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரு இரா இளங்குமரனார். தமிழ் தென்றல் திருவிக்கா. கேள்வி 21. கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்ற வரிகளில் கரூரை பற்றி குறிப்பிடும் நூல் எது? கடும்பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் கருவூர் முந்துரை என்ற வரிகளில் கரூரை பற்றி குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் பி அகநானூறு. கேள்வி 22. பொறுத்துக. சொல் பொருள். அசையி. அசையி இலைப்பாரி. முனிவு சினம். சேகரம் கூட்டம். சுவல் தோல். அசையி இலைப்பாரி. முனிவு சினம். சேகரம் கூட்டம். சுவல் தோல். ஆப்ஷன் சி சரியாக பொருந்திருக்கு. கேள்வி 23. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? ஆப்ஷன் ஏ 3. கேள்வி 24. முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களால் பாடப்பட்டது? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் எத்தனை பாடல்களால் பாடப்பட்டது? ஆப்ஷன் சி 100. கேள்வி 25. தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் டி சா கந்தசாமி. கேள்வி 26. இந்திர விழா ஊரெடுத்த காதை எக்காண்டத்தில் உள்ளது? இந்திர விழா ஊரெடுத்த காதை எக்காண்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் பி புகார் காண்டம். கேள்வி 27. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற இடவழுவமைதி குறிப்பது. அதாவது இது ஒரு இடவழுவமைதி தொடர்.
இந்த இட வலுவமைதி தொடரில் வந்து என்ன வந்து பிழையாக இருக்குது, அதாவது என்ன வலுவமைதி இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்ற இட வலுவமைதி குறிப்பது. ஆப்ஷன் ஏ தன்மை வந்து படர்க்கை இடத்தில் உள்ளது. தன்மை வந்து படர்க்கை இடத்தில் உள்ளது. கேள்வி 28. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற வரிகள் குறிப்பிடுவது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற வரிகள் குறிப்பிடுவது. ஆப்ஷன் சி தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது. கேள்வி 29. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது. நூலை உருவாக்கும் ஆசிரியரின் சிறப்பையும் அந்நூல் வழங்கும் கருத்து வளத்தையும் தொகுத்து நூல் முகப்பில் வைக்கும் முறை பற்றி பேசுவது. ஆப்ஷன் பி பாயிரம். இது டிஎன்பிஎஸ்சி மாதிரியே மாதிரி தேர்வுன்றனால 11th 12th இருந்தும் நாங்கள் கொஷின் ஒரு 10 கொஷின் எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாமே கலந்து தான் வரும். 11th 12th இருந்தும் கேட்பாங்க சில கொஷின்ஸு. எங்கள் சேனல்லே வந்து 11th 12th எல்லாத்துக்குமே நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். ரொம்ப முக்கியமான கேள்விகள் மட்டும் நாங்கள் 11th 12th போட்டிருக்கோம். போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேள்வி 30. வெண்டைக்காய் பொரியல் மோர் குழம்புக்கு பொருத்தமாக இருக்கும். அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. அதாவது வெண்டைக்காய் தான் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான இலக்கண குறிப்பு. இது வந்து ஆப்ஷன் டி இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. வெண்டைக்காய்க்கு இரு பெயரொட்டு பண்புத்தொகை. கேள்வி 31. பொருத்துக. குறிஞ்சி. குறிஞ்சி வந்து அகில், அதாவது என்னென்ன மரம், எந்த நிலத்துக்கு என்ன மரம் அப்படின்றத பொறுத்த சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி வந்து அகில். முல்லை. முல்லை வந்து கொன்றை. மருதம் காஞ்சி. நெய்தல் புன்னை. பாலை இலுப்பை. ஆப்ஷன் ஏ வந்து சரியாக பொருந்திருக்கு. குறிஞ்சி அகில், முல்லை கொன்றை, மருதம் காஞ்சி, நெய்தல் புன்னை, பாலை இலுப்பை. கேள்வி 32. நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணை ஆகும். நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு எதிர்த்து போரிடல் டேஷ் திணை ஆகும். ஆப்ஷன் பி காஞ்சி திணை. கேள்வி 33. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை வழங்குவது. இந்திய ஆட்சிப்பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ்மொழி பயிற்சியை வழங்குவது. ஆப்ஷன் பி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். கேள்வி 34. ஜெயமோகன் எழுதிய நூலில் பொருந்தாததை குறிப்பிடு. ஜெயமோகன் எழுதிய நூலில் பொருந்தாததை குறிப்பிடு. ஆப்ஷன் ஏ வெறும் பொழுது. அறம், விஷ்ணுபுரம், கொற்றவை இது எல்லாமே வந்து ஜெயமோகன் எழுதிய நூல்கள். கேள்வி 35. உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? உரையாசிரியர்கள் பலராலும் அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல் எது? ஆப்ஷன் பி குறுந்தொகை. கேள்வி 36. எக்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. எக்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. ஆப்ஷன் சி கடைச்சங்க காலம். கேள்வி 37. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது, அதாவது 4th one. வாழ்க வந்து வியங்கோல் வினைமுற்று, ஒளிக வந்து வியங்கோல் வினைமுற்று, வாரல் அதுவும் வந்து வியங்கோல் வினைமுற்று தான், எழுது வந்து ஏவல் வினைமுற்று, அதனால் இதுதான் வந்து பொருந்தாதது. ஆப்ஷன் டி வந்து பொருந்தாதது. கேள்வி 38. பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது அரசியல், அமைச்சியல், ஒளிபியல், ஊழியல், இதில் வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. இது வந்து அறத்துப்பால். அறத்துப்பால் வந்து இல்லை. மீதி மூன்றும் வந்து பொருட்பால். அதனால் ஊழியல் தான் வந்து பொருந்தாதது.
கேள்வி 39. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதியார். கேள்வி 40. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் வளர்தமிழ் தான் பொருந்தாதது. பனைமரம், வெண்டைக்காய், மார்கழி திங்கள் இது மூன்றும் இரு பெயரொட்டு பண்புத்தொகை. வளர்தமிழ் வினைத்தொகை. கேள்வி 41. பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக என்ற தகடூர் யாத்திரை பாடலில் சிறப்பிக்கப்படும் மன்னன் யார்? பெருநீரால் வாரி சிறக்க இருநிலத்து இட்டவித்து எஞ்சாமை நாறுக என்ற தகடூர் யாத்திரை பாடலில் சிறப்பிக்கப்படும் மன்னன் யார்? ஆப்ஷன் ஏ சேரர். கேள்வி 42. சேரர்களுக்கு உரிய பூ எது? சேரர்களுக்கு உரிய பூ எது? ஆப்ஷன் பி பனம்பூ. கேள்வி 43. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது. பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரமாக விளங்குவது. ஆப்ஷன் சி கரூர். கேள்வி 44. பின்வரும் மரபு தொடருக்குரிய பொருள் எது? அதாவது கொடி கட்டி பறத்தல். இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி புகழ்பெற்று விளங்குதல். கேள்வி 45. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசைகளை கொண்டது? ஆப்ஷன் டி 599. கேள்வி 46. பொருத்துக. அதாவது நூலும் நூல் ஆசிரியர்களையும் பொருத்த சொல்லியிருக்காங்க. மீ ராசேந்திரன் 3 6. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 100 ஆசிரியம். பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. சுப்ரபாரதி மணியன் பின்னல். ஆப்ஷன் டி சரியா பொருந்திருக்கு. மீ ராசேந்திரன் 3 6. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 100 ஆசிரியம். பாவண்ணன் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. சுப்ரபாரதி மணியன் பின்னல். கேள்வி 47. நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டுவது. நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என்று வணிகர்களை பாராட்டுவது. ஆப்ஷன் பி பட்டினப்பாலை. கேள்வி 48. கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கவிமணி தேசிய விநாயகனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? ஆப்ஷன் டி 20ஆம் நூற்றாண்டு. கேள்வி 49. பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது கங்கை, வண்டு, மண்டபம், பக்கம் இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி பக்கம். அதாவது கங்கை, வண்டு, மண்டபம் இது எல்லாமே இணையெழுத்துக்கள் வந்திருக்கு. பக்கம் இணையெழுத்துக்கள் வரலை. அதனால் இதுதான் பொருந்தாதது. கேள்வி 50. வானம் ஊன்றிய மதலை போல என்ற வரிகளில் குறிப்பிடப்படுவது. வானம் ஊன்றிய மதலை போல என்ற வரிகளில் குறிப்பிடப்படுவது. ஆப்ஷன் பி கலங்கரை விளக்கம். கேள்வி 51. கீழ்கண்டவர்களுள் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். கீழ்கண்டவர்களுள் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர். ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். கேள்வி 52. கீழ்கண்டவற்றுள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது. கீழ்கண்டவற்றுள் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது. ஆப்ஷன் பி ஔகாரம். கேள்வி 53. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு. ஆப்ஷன் ஏ புலி. கேள்வி 54. ஒன்றுரா முன்றிலோ இல் என்பது. ஒன்றுரா முன்றிலோ இல் என்பது. ஆப்ஷன் டி ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. கேள்வி 55. தன்பொருணை புனல் நாடு என்று சிறப்பிக்கப்படுவது. தன்பொருணை புனல் நாடு என்று சிறப்பிக்கப்படுவது. ஆப்ஷன் சி திருநெல்வேலி. கேள்வி 56. திருவிக பணியாற்றிய இதழ்கள் எது? திருவிக பணியாற்றிய இதழ்கள் எது? ஆப்ஷன் ஏ தேசபக்தன், நவசக்தி. கேள்வி 57. பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்? பதிற்றுப்பத்தின் 2ஆம் பத்தின் பாட்டுடை தலைவன் யார்?
ஆப்ஷன் சி இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். கேள்வி 58. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி சங்கரதாச சுவாமிகள். கேள்வி 59. உழவர் உலத்தியர் எந்நிலத்து மக்களாக அறியப்படுகின்றனர்? உழவர் உலத்தியர் எந்நிலத்து மக்களாக அறியப்படுகின்றனர்? ஆப்ஷன் சி மருதம். கேள்வி 60. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்களுள் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்களுள் தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி மணக்குடவர். கேள்வி 61. தலைப்பிடலை டேஷ் என பாரதியார் கூறுகிறார்? தலைப்பிடலை டேஷ் என பாரதியார் கூறுகிறார்? ஆப்ஷன் சி மகுடமிடல். கேள்வி 62. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் யார்? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்ற புறநானூற்று பாடலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் பி கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி. கேள்வி 63. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். கேள்வி 64. உரநசையி இலக்கண குறிப்பு தருக. உரநசையி இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. கேள்வி 65. பொருந்தாததை தேர்ந்தெடு. அதாவது வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, சிரி அப்படின்ற வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பொருந்தாதது ஆப்ஷன் ஏ. ஏன்னா இந்த மீதி மூன்றும் தொழிற்பெயர்கள். சிரித்தான் வினைமுற்று, அதனால் அதுதான் பொருந்தாதது. இது தொழிற்பெயர்கள் மீதி மூன்றும். கேள்வி 66. உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் போது டேஷ் தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதையை கையாண்டார்? உணர்ச்சி பொங்க கவிதை படிக்கும் போது டேஷ் தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் வசன கவிதையை கையாண்டார்? ஆப்ஷன் பி யாப்பு. கேள்வி 67. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுவது. குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுவது. ஆப்ஷன் டி பாதிரிப்பூ. கேள்வி 68. மலைபடு கடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடு கடாம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆப்ஷன் சி 583. கேள்வி 69. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது ஆப்ஷன் டி தான், அதாவது பாடி மகிழ்ந்தனர் தான் பொருந்தாதது. மீதி மூன்றும் வேற்றுமை தொடர்கள். பாடி மகிழ்ந்தனர் வினையெச்ச தொடர். கேள்வி 70. பண் எண்ணாம் பாடற்கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் குறளில் இடம்பெற்ற அணி எது? ஆப்ஷன் டி எடுத்துக்காட்டு உவமை அணி. கேள்வி 71. செழியன் வந்தது என்ற தொடர் டேஷ். செழியன் வந்தது என்ற தொடர் டேஷ். அதாவது இந்த மூன்றில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வலு. செழியன் வந்தான் அப்படின்னு வரணும், அதனால் வலு. கேள்வி 72. வினா எத்தனை வகைப்படும்? வினா எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி 6 வகைப்படும். கேள்வி 73. ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சத் தொடரை தேர்ந்தெடு. ஓடு என்ற வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சத் தொடரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி ஓடி வந்தாள். ஓடி வந்தால் தான் வினையெச்சத் தொடர். இது கவிதா ஓடினால் எழுவாய் தொடர். ஓடிய கவிதா பெயரெச்ச தொடர். கவிதா ஓடு உணர்ச்சி தொடர். கேள்வி 74. பொறுத்துக. வானம் வசப்படும். இது எல்லாமே சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க. வானம் வசப்படும். வானம் வசப்படும் பிரபஞ்சன். வேரில் பழுத்த பலா. வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம். விசாரணை கமிஷன் சா கந்தசாமி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. வானம் வசப்படும் பிரபஞ்சன். வேரில் பழுத்த பலா சு சமுத்திரம். விசாரணை கமிஷன் சா கந்தசாமி. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மு மேத்தா. அதாவது ஆப்ஷன் ஏ சரியாக பொருந்திருக்கு.
கேள்வி 75. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார், கலவை சொற்றொடராக மாற்றுக. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்விழி கதவை திறந்தார், கலவை சொற்றொடராக மாற்றுக. இதில் ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. அழைப்பு மணி ஒலித்ததால் கயல்விழி கதவை திறந்தார். கேள்வி 76. பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகளில் எத்தனை வகையான தானியங்கள் குவிந்து கிடந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது? பால்வகை தெரிந்த பகுதி பண்டமோடு கூலம் குவித்த கூல வீதியும் என்ற வரிகளில் எத்தனை வகையான தானியங்கள் குவிந்து கிடந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது? ஆப்ஷன் சி 8 வகையான தானியங்கள். கேள்வி 77. பொறுத்துக. செய்முறை செய்முறை வினைத்தொகை, மெய்முறை மெய்முறை வேற்றுமை தொகை, கைமுறை கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, கரைப்பொரு 2ஆம் வேற்றுமை தொகை. செய்முறை வினைத்தொகை, மெய்முறை வேற்றுமை தொகை, கைமுறை மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை, கரைப்பொரு 2ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் ஏ சரியா பொருந்திருக்கு. கேள்வி 78. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1988. கேள்வி 79. குற்றங்களை எதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து தண்டனை வழங்க வேண்டும்? குற்றங்களை எதன் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து தண்டனை வழங்க வேண்டும்? ஆப்ஷன் சி அறம். கேள்வி 80. ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் யார்? ஒரு பைசா தமிழன் என்னும் வார இதழை காலனா விலையில் தொடங்கியவர் யார்? ஆப்ஷன் பி அயோத்திதாசர். கேள்வி 81. தலை எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் டி 7 வகைப்படும். கேள்வி 82. எந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? எந்த ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? ஆப்ஷன் டி இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். கேள்வி 83. நாகை மாவட்டம் நாகை மாவட்டம் டேஷ் ஊரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நாகை மாவட்டம் டேஷ் ஊரில் கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆப்ஷன் பி செம்பியன் கண்டியூர். கேள்வி 84. மன்னமை முழவு என்று குறிப்பிடும் நூல் எது? மன்னமை முழவு என்று குறிப்பிடும் நூல் எது? ஆப்ஷன் டி பொருணராற்றுப்படை. கேள்வி 85. தேவார நூலை தொகுத்தவர் யார்? தேவார நூலை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன் சி நம்பியாண்டார் நம்பி. கேள்வி 86. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? ஆப்ஷன் சி 6ஆம் வேற்றுமை. கேள்வி 87. பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. அதாவது தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். இங்கே மிகாதுன்னு கொடுத்துருக்கோம். மீது மூன்றுமே வல்லினம் மிகாத இடங்கள் தான். இது மட்டும் வல்லினம் மிகும் இடம். கேள்வி 88. மரபு பிழையற்ற தொடரை எழுது. மரபு பிழையற்ற தொடரை எழுது. இதில் ஆப்ஷன் டி தான் மரபு பிழையற்ற தொடர். அணில் பழம் தின்றது. இதில் எல்லாமே ஒவ்வொரு பிழை இருக்கும். போட்டனர் வராது, வேய்ந்தனர் வரும். பானை வணைய கற்றுக்கொண்டால் வரும். தென்றல் காற்று வீசியதுன்னு வரும். அதனால் மரபு பிழையற்ற தொடர் அணில் பழம் தின்றது. கேள்வி 89. நாயக்கர் கால சிற்பங்கள் உள்ள கோவில்களில் பொருந்தாதது. நாயக்கர் கால சிற்பங்கள் உள்ள கோவில்களில் பொருந்தாதது. ஆப்ஷன் சி தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோவில். இது சோழர் கால சிற்பங்கள். கேள்வி 90. கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் என்ற வரிகளில் நான் குறிப்பிடுவது. கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழி நான் வரிகளில் நான் குறிப்பிடுவது. நான் ஆண்டாள் தான் சொல்லுவாங்க அவங்களைவே. ஆப்ஷன் பி. கேள்வி 91. சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை கொண்டது? ஆப்ஷன் டி 13.
கேள்வி 92 மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார்? ஆப்ஷன் ஏ தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி 93 சென்னையில் நடந்த டேஷ் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. சென்னையில் நடந்த டேஷ் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் என்னும் பட்டம் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் பி பெண்கள் மாநாட்டில். கேள்வி 94 கனி இருப்ப அசை பிரித்து எழுதுக. அதாவது கனி இருப்ப இந்த வேர்டை அசை பிரித்து எழுதணும். இதில் ஆப்ஷன் சி தான் சரியானது. இருக்குறில், அடுத்து இருக்குறில் ஒற்று, அடுத்து தனிக்குறில் ஒற்று, நிறை நிறை நேர். கேள்வி 95 நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. நீர்வரத்து மறையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. ஆப்ஷன் டி புனற்குளம். கேள்வி 96 பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன? பதிற்றுப்பத்தில் இடம்பெற்ற சேர அரசர்களின் பெயர்கள் எந்த கல்வெட்டில் இடம்பெற்றுள்ளன? ஆப்ஷன் ஏ புகழூர். கேள்வி 97 திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் பி பரிதிமாற் கலைஞர். பழைய புக் படித்தவங்களுக்குலாம் இது ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும். புது புக் படிக்கிறவங்களுக்கு இது 12th இருக்குது. இந்த லைனெல்லாம் 12th இருக்குது. கேள்வி 98 தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 99 பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள். ஆப்ஷன் டி பேனா மேகம். கேள்வி 100 கலை சொல்லறிக கேபினெட். கேபினெட்னா ஆப்ஷன் பி அமைச்சரவை. அவ்வளோதான் 100 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட் மாதிரி போட்டுட்டு மார்க்ஸ் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இருக்கிற எல்லா டெஸ்ட்டுமே நீங்கள் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.